எல்லா இதுலயுமே உன்னோட பொலிட்டிக்கல் கேரியர் க்ளோஸ், உன்னோட பர்சனல் விஷயங்கள் எல்லாமே க்ளோஸ், இனிமேல் எல்லாத்தையுமே டிக் பண்ணி எடுக்க போறோம், இந்த சிபிஐ என்கொயரி பண்ற மாதிரியும் என்னமோ நாங்கெல்லாம் அரசியலுக்கு வர்றோமா இல்ல நாங்கெல்லாம் தப்பு தண்டா பண்ணி வந்தோமா. கடந்த ஒரு வருடத்துக்கு மேல நம்ம தாவேக்கால இருக்கோம். அன்னைக்கெல்லாம் உங்களுக்கு என் மேல எந்த அக்யூசேஷன்ஸும் இல்ல. அன்னைக்கு அக்காவா தெரியும். கட்சியை விட்டு வெளியே வரும்போது உங்களுக்கு இத்தனை விதமான அக்யூசேஷன்ஸ் கொடுக்கணுன்ற அளவுக்கு வரீங்கன்னு சொன்னா இதெல்லாம் கண்டிக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் தாவேக்கா தலைவர் விஜய் அவர்களுக்கு உண்டு. தார்மீக பொறுப்பு அவர் ஏற்கணும். இந்த அக்கௌண்டபிலிட்டி அவர் எடுத்துக்கலனா அந்த லீடர்ஷிப் குவாலிட்டியே, அந்த லீடர்ஷிப்ன்ற பேருக்கே ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் இருக்கு. ஸோ இதை அவர் கண்டிக்கணும். அட்லீஸ்ட் நீங்க கண்டிச்சு ஒரு வீடியோவோ ஆடியோவோ ஆர் ஒரு லெட்டராது இதை நான் டினை பண்றேன், இது என்னோட பார்ட்டி பீப்புள் கிடையாது, இல்ல இந்த மாதிரி பண்றவங்கள நான் இவர் எப்பவுமே சொல்லுவாரு மரத்து மேல ஏறாதீங்க, இறங்குனாதான் முத்தம் கொடுப்பேன்னு, அந்த மாதிரி நீங்க இதெல்லாம் பண்ணாதீங்க, உங்க எல்லாருக்கும் முத்தம் கொடுப்பேன்னு கூட ஒரு அறிக்கை கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஜய் அவர்கள் இந்த யங்கர் ஜெனரேஷன் ஜென்சி கிட்ஸை கண்டினியூஸா இது மாதிரி ஒரு ட்ரெண்ட் செட்டிங்கை கொண்டு வந்துட்டு இருக்காரு. இது சமுதாயத்துக்கு, நம்ம கலாச்சாரத்துக்கு, தமிழ்நாடு பெண்களுக்கு இது ரொம்ப கேடான ஒரு விஷயம்.